எல்லோருக்கும் நமஸ்காரம். அதாவது ஒரு சமுதாயத்தை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு கருத்து வேண்டும், ஒரு கதை வேண்டும், சில செயல்பாடுகள் வேண்டும், ஒரு இடமும் வேண்டும். அதனால் சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகின்ற போது அந்த சோழ தேசத்தினுடைய தலைநகரமாக உறையூர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடுகின்ற இடமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்புறம் கோச்சக்கட் சோழ நாயனாரை பற்றி பேசுகின்ற போது அவர்தான் முதல்ல இந்த கோயில் என்ற ஒரு கருத்தையே தமிழர்களுடைய பண்பாட்டில் புகுத்தினார் என்று சொல்லுகிறார்கள். அந்த பேட்ரிக் கெடஸ் என்று நிவேதித்தையினுடைய சக தொண்டர் அவர் இந்த டெம்பிள் சிட்டி, அவர் மயிலாப்பூரை பார்த்துட்டு ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தை பார்த்துட்டு எப்படி ஒரு நகரமே கோயிலை சுற்றி அமைந்திருக்கிறது என்பதை பற்றி இந்த டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற கான்செப்டையே உண்டாக்கினார். அதனால கோயில்கள் நம்ம இந்துக்களுடைய நாகரிகத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதனால மயிலாப்பூர் கோயிலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கம்யூனிட்டியும் அவங்க ஏதாவது ஒரு விதத்துல கோயிலோடு தொடர்புடையவங்க. அப்போ ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்னே குன்றக்குடி அடிகளார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி இன்னொருத்தர் இந்த மயிலாப்பூர் கோயில் அவங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு, ரொம்ப பிரமாதமான ஒரு புத்தகம். அதனால கோவில் என்றா சாமி கும்பிடுவது முக்தி காட்டுவது மட்டும் அல்ல, கோவில் என்பது மக்களை ஒன்றிணைக்கும் இடம். அப்போ ஒரு சமுதாயம் எப்படி உருவாகுது? தனித்தனி மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்தையே கருதி கொண்டிருந்தா ஒரு சமுதாயம் உருவாகாது. அவங்க ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல கூடி ஒன்றா சிரிக்கணும், ஒன்றா அழணும், ஒன்றா ரசிக்கணும், ஒன்றா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு சமுதாயம் உண்டாகிறது. ஒரு சமுதாயத்தினுடைய உணர்வுகள், சிரிப்பு, அழுக, துக்கம், வெறுப்பு, இதெல்லாம் பொதுமையாக பல பேர் இருக்கும்போது அங்கே உணர்வுமயமான ஒரு சமுதாயம் உண்டாகிறது. அதற்கு நிலைக்களன் எது, மையம் எது? அதுதான் கோவில். அதனால்தான் உலக மதங்களினுடைய மனிதர்களுடைய வரலாற்றில் கோச்சங்கட் சோழனாருடைய பணி மிக மிக பெரியது. அந்த மாதிரி இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயில் அது ஊருக்கு நட்ட நடுப்புற இருக்கிறதுக்கிட்ட மட்டும் இல்லை, மக்களுடைய உணர்வுக்கும் நட்ட நடுப்புற இருக்கு. அது போரும் போராத்துக்கு அங்க இருக்கிற மன்னர்கள் அதை தங்களுடைய குலதெய்வமாகவும் வழிபட்டார்கள். அந்த திருவனந்தபுரம் என்ற நாட்டுக்கே அவர்தான் சொந்தக்காரர் என்று அந்த நாட்டுக்கு தங்களை பத்மநாப தாசர் என்று அழைத்து கொண்டார்கள். அதன் விளைவாக எல்லா கலைகளுக்கும் அங்கு மையமாக இருந்தது. அதனால கோயில் என்றா போய் சாமி கும்பிட்டுட்டு மோட்சத்தை நாடுவது மட்டும் அல்ல, கோயில் என்றால் சமுதாயத்தை ஒருங்கிணைப்பது, ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது. அது மட்டும் இல்லை, ஒரு கோயில் தான் சமுதாயத்தினுடைய ஒழுக்கத்துக்கு அளவுகோலாக இருந்தது. நம்முடைய கலைகள், நம்முடைய நாட்டியம், நம்முடைய பாட்டு, நம்முடைய இலக்கியம், இதெல்லாம் கோயிலை மையமாக கொண்டிருந்த வரை அவை சமுதாயத்தினுடைய ஒழுக்கத்தை வளர்த்தன. என்றைக்கு கோவிலிருந்து இந்த கலைகளெல்லாம் பிரிந்து சினிமா மாதிரி, நாடகம் மாதிரி கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத தொலை தூரத்துல அந்த கலைகள் செயல்படுத்தப்பட்டனவோ அப்போ அந்த கலைகளுக்கெல்லாம் ஒரு சமுதாய ஒழுக்கத்தை காப்பாற்றுகின்ற கட்டுப்பாடே இல்லாம போச்சு. இப்ப யூடியூப்னால எவ்வளவு ஒழுக்கம் கெடுக்குது, எவ்வளவு தன்னோட இஷ்டத்துக்கு எதையாவது உருவாக்கி யூடியூப்ல போடுறாங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு பேப்பர்ல. அந்த மாதிரி ஒரு 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 ஆனா கோவில் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கும், ஒரு பொது கட்டுப்பாடு இருக்கும். அதனால கோயில்கள் கலைகளுடைய மையமாக இருந்தவரை கோயில்கள் மக்களுடைய ஒழுக்கத்தை வளர்த்தன. என்றைக்கு மனிதன் முட்டாள்தனமாக இந்த கலையை ஆன்மீகத்திலிருந்து பிரித்தானோ அன்றிலிருந்தே மனிதனுடைய வீழ்ச்சி துவங்கிவிட்டது. அந்த வீழ்ச்சியில அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கல. அப்ப என்ன பண்ணுவான்? அவன் குடிப்பான், இல்லை கண்டபடி ஊர் சுத்துவான். ஷுமாக்கர் என்று இங்கிலாந்தினுடைய கோல் போர்டுடைய தலைவராக இருந்தார், உலக போக்கு பெற்ற எனர்ஜி எக்ஸ்பர்ட். இன்றைக்கு இந்த பெட்ரோல் பஞ்சம், டீசல் பஞ்சம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனுஷனுக்கு தன்னை கண்டா பிடிக்கல, அவன் தன்னோட இருக்க விரும்பலை, எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வரலாம் என்று காஷ்மீர் போகிறான். காஷ்மீர்காரன்
எனக்கு காஷ்மீர் ரொம்ப அழுத்து போச்சு, கன்னியாகுமரி வரான். கன்னியாகுமரிக்காரன் பூரி போகிறான். இந்த மாதிரி அவங்க தன்னை கண்டா தனக்கு பிடிக்கல, தன்னுடைய வீட்டை கண்டா தனக்கு பிடிக்கல, தனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை கண்டா பிடிக்கல, இவங்கள்ட்ட எங்கேயாவது தூரம் போகணும்னு பார்க்குறான். இப்படி அவனுடைய அனாவசியமான பயணத்தினால உலகத்துல பெரிய எனர்ஜி கிரைசிஸ் உண்டாச்சு அப்படின்னு இங்கிலாந்தினுடைய கோல் போர்டுடைய சேர்மன் ஷுமாக்கர் என்று அவருடைய ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் ரொம்ப பிரமாதமான புக்கு, எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு. அதனாலதான் நம்ம பண்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு சாதாரண நாள்ல ஒரு ஆளு தன்னுடைய ஊரை விட்டு வெளியில போகக்கூடாது. அதனால ஒரு விவேகானந்தர் போனாரு, ஒரு புத்தர் போனாருன்னா அவங்கள்ட்ட உலகத்துக்கு கொடுப்பதுக்கு ஒரு செய்தி இருந்தது, ஒரு உபதேசம் இருந்தது. ஒரு குப்பனை சுப்பனை எதுக்கு ஊர் சுத்தணும், பெட்ரோலுக்கு தான் செலவு. ஏன்னா அவனை கண்டா பிடிக்கல, பக்கத்தில் இருக்கிறவங்களை கண்டா பிடிக்கல, தன்னுடைய வீட்டை கண்டா பிடிக்கல, எங்கேயாவது தொலைவோம் அப்படின்னு நிம்மதியை தேடுறான். அந்த இடத்துல ஒரு 10 நாள் இருந்தான்னு வச்சுங்க, அந்த இடமும் போர் அடிக்கும், வீடே பரவாயில்லன்னு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான். ஆகவே இந்த அனாவசிய பயணம் என்பது எதிலிருந்து துவங்குகிறது, மனிதனுக்கு தன்னிடத்திலே இருக்கின்ற இன்பத்தை நுகர்வதற்கான வழிகள் தெரியவில்லை. அதனால இந்த ஆன்மீகம்னா வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா தொலைச்சிடலாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டாய எக்கனாமிக் நெசசிட்டி, கல்ச்சரல் நெசசிட்டி, சைக்கலாஜிக்கல் நெசசிட்டி. அதனால இந்த ஆன்மீகம் என்பது மனோதத்துவ ரீதியா, பொருளாதார ரீதியா, பண்பாட்டு ரீதியா, உறவு ரீதியா எல்லாருக்கும் தேவைப்படுகின்றது. அதுதான் ஒரு குடும்பத்தை பிடித்து வைத்திருக்கிறது, அதுதான் ஒரு சமுதாயத்தை பிடித்து வைத்திருக்கிறது. அதனாலதான் நம்ம பண்பாட்டில் ஒரு சாதாரண நாள்ல ஒருத்தன் தன்னுடைய எல்லை தாண்டி போகக்கூடாது. அதனால ஒரு தடவை காமகோடி சங்கராச்சாரிய சுவாமிகள் கன்னியாகுமரி வந்தார். நாங்கள் அவரை வழி அனுப்புறதுக்காக ஊரோட எல்லை வரலையும் போனோம். ஊரோடைய எல்லை வந்த உடனே நீங்கள்லாம் திரும்பி போங்க, ஊரோட எல்லை தாண்டி நீங்க என்ன வழி அனுப்ப வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் தூரம் அவரு தனியா நடந்து போனார். அப்புறம் அடுத்த ஊரோட எல்லை வந்த உடனே அந்த ஊருக்காரங்க அழைச்சிட்டு போனாங்க. இப்படி ஒரு சாதாரண நாள்ல ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய எல்லையை தாண்டக்கூடாது. இதுதான் வாழ்க்கையில டிசிப்ளின், இதுதான் வாழ்க்கையில கட்டுப்பாடு. நம்ம பண்பாட்டினுடைய ஆதாரமே இந்த சுய அடக்கம்தான், இந்த கட்டுப்பாடு தான். அந்த ஊரை சுற்றி ஒரு எல்லை போட்டு ஒரு கோடு கிழித்து அந்த கோட்டுக்குள்ள இருக்க வேண்டும். சும்மா உன்னை கண்டாலே பிடிக்கல, போர் அடிக்குது, உன்னை சந்தோஷமா வச்சிருப்பது இன்னொருத்தனோட வேலை. அவன் சினிமாவில் வேற மாதிரி நடிக்கணும், அவன் கிரிக்கெட்டை வேற மாதிரி விளையாடணும். ஏன் ஒன்னால உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை. அப்போ நம்ம ஆன்மீகம் என்பது தனக்குள்ளே இருக்கும் இன்பத்தை புரிந்து கொள்வது. இது 100க்கு 100 முடியுமா சார்? முடியாது. அதனால பகவத்கீதை என்ன சொல்லுது, சற்றே புரியணும் வீடுருவாய். 5% 10% தனக்குள்ள இருக்கிற இன்பத்தை கண்டாலும் கூட அதுல அவனுக்கு வாழ்க்கையில இன்பம் உண்டாகும். சற்றே புரியணும் வீடுருவாய். அவருக்கும் தெரியும், கீதாச்சாரியனுக்கும் தெரியும், 100க்கு 100 எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியிலேயே வராம நீ அப்படியே ஆத்ம தியானத்திலேயே 24 மணி நேரமும் இருன்னா முடியாது. ஆனா கொஞ்சம் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அவனுடைய பண்பாட்டு வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊரோடு ஒன்றி வாழும் உலகத்தோடு ஒற்ற ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவியலாதார் அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்படி ஊரோட இணைஞ்சு போவது, மக்களோட இணைஞ்சு போவது, குடும்பத்தோட இணைஞ்சு போடுவது, இந்த மண்ணோட இணைந்து போடுவது, அதுக்காக தான் நம்ம புராணங்கள்லாம் உண்டாச்சு. அதனால விஷயம் தெரிஞ்ச டாக்டர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, அந்தந்த சீசன்ல உண்டார காய்கறிகளை சாப்பிடுங்க, உள்ளூர்ல விளைஞ்ச காய்கறிகளை சாப்பிடுங்க. அந்த உள்ளூர்ல விளைஞ்ச காய்கறிகள்ல உங்க உடம்புக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மிக அரிய உலோகங்கள், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்க ஊர் மண்ணில் தான் இருக்கு, அந்நிய ஒரு மண்ணில் இருக்காது. 1000 கிலோமீட்டர்ல இருந்து பொட்டாட்டோவும் ஆப்பிளை வாங்கி சாப்பிட்டா அதுல உங்களுக்கு வேண்டிய நுண்ணுயிர் சத்துக்கள் இருக்காது. உங்க ஊர் மண்ணில் தான். நீங்க எந்த மண்ணில் பிறந்தீங்களோ அல்லது என்னை எந்த மண்ணில் வச்சு கொளுத்த போறாங்களோ, என்னை எந்த மண்ணில் வச்சு புதைக்க போறாங்களோ, அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் காய்கறிகள் மூலமாக எனக்கு கிடைக்கின்றன. அதனால மகாத்மா காந்தி சொல்றாரு, ஒரு மரத்தை விட ஒரு மனிதன் அதிகமாக தன்னுடைய ஊர் மண்ணிலே வேர் விட்டிருக்கிறான் அப்படிங்கிறார். இதை எடுத்து சொல்லுவதற்குத்தான் புராணம்.
இந்த புராணங்கள் எல்லாமே என்ன பண்ணும்? உள்ளூர் மண்ணை, உள்ளூர் தண்ணியை, உள்ளூர் ஆகாயத்தை, உள்ளூர் செடி கொடிகளை, உள்ளூர் உயிரினங்களை, உள்ளூர் மனிதர்களை நீ நேசிக்க வேண்டும் என்று வற்புறுத்தும். ஆகவே ஒரு ஊர்ல பச்சை மரத்தை யாராவது வெட்டினான்னா அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் இந்த பச்சை மரத்தை வெட்டாதே வெட்டாதே என்று சொல்ல வேண்டும். இப்படி நம்முடைய மண், நாம், அதில் வளரும் பிற மரங்கள், அதில் வாழும் விலங்குகள், இவையெல்லாம் இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் மாணவனாக இருக்கும்போது இப்படி ஒரு சயின்ஸே கிடையாது. இப்போ சிம்பயோசிஸ் அப்படின்னு ஒரு சயின்ஸே உருவாக்கியிருக்கு. எப்படி உலகத்தில் இருக்கிற மண், மரம், தாவரங்கள், தண்ணீர், நீர் வாழ்வன, ஆகாயத்தில் வாழ்வன எல்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றன, அவற்றிலே இருக்கின்ற உறவுகள் எப்படி. யானை என்ன பண்ணுமோ, ஒரு வகையான கத்திரிக்காயை சாப்பிடுவோம். அந்த கத்திரிக்காயை சாப்பிட்டுட்டு ரொம்ப தூரத்தில் போய் அந்த யானை சாணம் போடும்போது, லத்தி போடும்போது அந்த கத்திரி விதை பரவுமா. இப்படிதான் உலகம் முழுக்க கத்திரி வந்தது, கத்திரிக்காய் வந்தது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி டோடோன்னு ஒரு பறவை, அந்த டோடோ பறவை ஒரு மரத்தினுடைய பழத்தை சாப்பிடும். பறந்து போய் எங்கேயாவது அந்த கொட்டையை போடும், அதையோட எச்சத்தோட சேர்ந்து அந்த இடத்துல அந்த மரம் வளரும். டோடோ பறவை போய் செத்து போச்சு, அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த மரம் பறவைதும் அழிஞ்சு போச்சு. இப்படி உயிரினங்களுக்கு இடையே, தாவரங்களுக்கு இடையே, மனிதனுக்கும் பறவைகளுக்கும் இடையே, பறவைகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையே ஒரு சிம்பயோட்டிக் உயிர் சார்ந்த உறவுகள் இருக்கின்றன. இது ஒரு புது சயின்ஸே உருவாக்கியிருக்க. இதுக்கு வித்திட்டவர் தான் வெர்னர் ஐசன்பர்க்னு ஒரு ஜெர்மானிய ப்ரொஃபஸர். அவற்றை படித்தவங்க பல பேர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. அவரே நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறார். அவர் தான் இந்த இன்டர்டிபெண்டன்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன, ஒன்றை ஒன்று உறவாடுகின்றன, ஒன்றிலிருந்து ஒன்று பயன்படுகின்றன அப்படிங்கிற கொள்கையை பரப்பினார். அப்படி பரப்பினா அந்த கொள்கைக்கு ஜெர்மனிலேயே அவ்வளவு விரோதம் இருந்தது. அதனால கலீலியோவை கல்லூட்டி எறிஞ்ச மாதிரி இந்த வெர்னர் ஐசன்பர்க்கையும் கல்லூட்டி எறிஞ்சிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா போச்சு. அப்போ இந்த வெர்னர் ஐசன்பர்கோட நண்பர்கள் சொன்னாங்களா, பாரத நாடுன்னு ஒரு நாடு இருக்கு, அங்க இந்த கருத்துக்கள் எல்லாம் வெறும் தேரியா இல்லாம மக்களுடைய வாழ்க்கையிலேயே அது கலந்திருக்கிறது. பாரத நாட்டு மக்கள் அரச மரத்தை பூசிக்கிறார்கள், யானையை பிள்ளையார் வடிவில் பூசிக்கிறார்கள், புலியை ஐயப்பனின் வாகனம் என்று சொல்கிறார்கள், கோ பூஜை செய்கிறார்கள், அரச மரத்தை பூஜிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்டில் போய் நீ கொஞ்ச நாள் இரு, இந்த கருத்தை நீ பிரச்சாரம் பண்ண உனக்கு தைரியம் வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். வர்ணர் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் எழுதுகிறார். அந்த சூழ்நிலையில் நான் பாரத நாட்டில் வந்து ரவீந்திரநாத் டாகூரோட ஒரு மாதம் இருந்தேன். அப்புறம் தான் என்னோட இந்த இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் திங்ஸ், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன என்ற கருத்தை வெளியில் சொல்ல எனக்கு தைரியம் வந்தது என்று எழுதுகிறார். அதற்கு ஒரு மையம் வேணும் இல்லையா, அதுதான் நம்முடைய ஆலயங்கள். அப்படிப்பட்ட ஆலயங்கள்லேயும் சில ஆலயங்களுக்கு ரொம்பவே பெரிய வரலாற்று முக்கியத்துவம். இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், பூரி ஜெகநாதர் கோவில், பண்டர்பூர் விட்டல் கோவில், அப்புறம் நம்ம குருவாயூர் கோவில் சொன்னோம். இந்த மாதிரி சில கோவில்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. அந்த கோவிலை சுற்றி அந்த சமுதாயமே வாழ்கிறது, சித்த பூமி என்று சொல்வார்கள். அப்போ மேற்கு குஜராத்தில் அந்த சிங்கங்கள் எல்லாம் வாழ்கின்ற இடம் இருக்கு பாருங்க, கிர்னார் ஃபாரஸ்ட்னு. அங்கே சுவாமி விவேகானந்தரே போய் பல நாட்கள் தவம் இருந்திருக்கிறார். அங்கே இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றோடொன்று உறவு கொண்டாடி வாழுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அதனால இப்போ ஒரு புதிய சயின்ஸ், ஒரு உயிர் அல்லது ஒரு நடப்பன, பரப்பன, நீர் வாழ்வன, அல்லது ஆகாயத்தில் பரப்பன, அல்லது பாசி, அல்லது புல், அல்லது செடி, அல்லது கொடி, அல்லது புதர், அல்லது மரம், இவையெல்லாம் தனித்தனி உயிர்கள் இல்லை, அவை எல்லாத்துக்கும் ஒரு கூட்டு உயிர் உண்டு. இதைத்தான் வினோபாஜி அந்த
கூட்டு உயிர் அப்படின்னே சொல்றார். த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஆஸ்திரியாவை சேர்ந்த கால் யங் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் அவரும் சொன்னாரு, ஒரு 10 பேர் சேர்ந்து வாழும்போது அவங்களுக்கு ஒரு கூட்டு பிரச்சனை உண்டாகிறது, அவங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டு உயிர் இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். இந்த இடத்துல தான் வி ஆர் நாட் அலோன் அப்படின்னு ஒரு புக்கு ஒருத்தனை பிடிச்சி என்ன பண்ணா, ஒரு தனி ரூம்ல வச்சு அவனை மற்றவங்களோட தொடர்பே இல்லாம ரேடியோ டிவி எதுவுமே இல்லாம அமைச்சான். அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி எண்ணங்கள் எண்ணினாங்களோ அந்த எண்ணத்தை தான் இவனும் எண்ணினான் என்பது தெரிஞ்சது. இப்போ யூ ஆர் நாட் அலோன் அப்படிங்கிற புக் என்ன சொல்லுது, நம்ம மற்றவங்களோட வாயால பேசாவிட்டாலும் மற்றவங்களுக்கு கேட்கும்படியாக மக்கள் தொடர்பு கொள்ளாவிட்டாலும் கூட அந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படி சிந்திக்கிறாங்களோ அப்படித்தான் நாமும் சிந்திக்கிறோம். இது ஒரு சயின்ஸ் புக், வி ஆர் நாட் அலோன். அப்படி இந்த மனித குலம் உயிர்குலம் முழுவதும் ஒன்று. இந்த கருத்து ஆன்மீகத்தினுடைய அடிப்படையாக டெவலப் ஆகி கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு நிலைக்களன், அதுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், அதற்கு ஒரு செயல் செய்கிற லேபரட்டரி வேணும் இல்லையா, அதுதான் நம்முடைய ஆலயங்கள். இந்த ஆலயங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். படிப்படியாக சித்திரை திருநாள் ஆட்சிக்கு வந்த பிறகு பத்மநாப சுவாமியின் ஆலய நிர்வாகம் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், பிராமணர் அல்லாத நவீன நிர்வாக நெறிமுறைகள் ஆகியவற்றுக்கு வந்தது. தம்பி காந்தி என்று 2 பேர், அவங்கெல்லாம் ரிட்டையர்டு இராணுவ அதிகாரிகள். அவங்க இந்த கோவில் நிர்வாகத்தை ராஜாவினுடைய துறையின் பேர் எடுத்தார்கள். அந்த கோவில் நிர்வாகத்தில் இருந்த சீர்கேடுகளை எல்லாம் குறைத்து அந்த கோவிலில் அந்த ஃபெஸ்டிவல், அந்த பண்டிகைகள், அதோட சொத்து அதெல்லாம் காப்பாற்றுகின்ற அந்த பெரிய பணியை அந்த காந்தி தம்பி என்ற 2 இராணுவ அதிகாரிகள் மிக சிறப்பாக செய்தார்கள். அப்புறம் அவங்க நல்லா படித்தவங்க அப்படிங்கிறதுனால நல்ல நிர்வாக நெறிமுறைகளையும் கோவிலில் புகுத்தினார்கள். அதனால இந்த பழமைவாதத்திலிருந்து புதிய நிர்வாக நெறிகள், கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நிர்வாகியாக போட்டிருக்காங்க. ஏனென்றால் இட் ரிக்வயர் சம் மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தட். புதிய முறையில் அவ்வளவு நிறைய பெரிய சொத்து, நிறைய நிலம், கோடிக்கணக்கான மக்கள் வராங்க, மிக பறந்தது, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் உண்டு, பாரம்பரியம் உண்டு, சொத்து உண்டு, இதெல்லாம் கட்டி காக்கிறதுன்னு என்ன விளையாட்டா? அதனால ஒரு டெப்டி கலெக்டர் அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அதுக்கு நிர்வாக அதிகாரியாக போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரலையும் தமிழ்நாட்டில் ஒரு கோவிலுக்கு நிர்வாக அதிகாரியாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டதில் திருச்செந்தூர் தான் முதல்ல நினைக்கிறேன். நான் சொல்றது தப்பா இருக்க வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக மக்கள் வழிபாட்டில் உயர்ந்து வரும் இவ்வாலயத்தை சுற்றி பல புராண கதைகளும் மக்கள் பேச்சு வழக்கு கதைகளையும் எழுதுவது இயல்பு. அவற்றுள் ஒன்று இக்கோவில்களுக்கும் புலையர்களுக்கும் உள்ள உணர்வு. புலையர்கள் அப்படிங்கிறது புலால் உண்பவர்கள். அவங்களுடைய ஒரு பெண்ணுக்கு இந்த அனந்தபத்மநாப சுவாமி காட்சி கொடுத்தார், ஒரு சிலை வடிவத்தையும் கொடுத்தார். அதை கொண்டு போய் அந்த அம்மா ராஜாட்ட கொடுத்து அப்படித்தான் அந்த உருவம் பிரதிஷ்டையாச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹனுமார் விடத்திற்கு வந்தார் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இங்கு கடலில் எரியப்பட்ட ஒரு மோதிரம் பார்க்கடலின் பாலில் ஒரு துளியில் நனைக்கப்பட்டு வந்தது என்ற நம்பிக்கை. அதனால இந்த அனந்த பத்மநாப சுவாமி பார்க்கடல்ல படுத்திருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வண்ணம் ஒரு கோவிலில் இருந்த ஒரு கிணறு மாதிரி ஒரு ஓட்டையில ஒரு மோதிரத்தை தூக்கி எறிஞ்சா அந்த மோதிரம் பாலால நனைஞ்சி வெளியில வந்தது. அதனால அனந்த பத்மநாப சுவாமி பார்க்கடல்ல படுத்திருக்கிறாரு என்ற நம்பிக்கை உறுதியாயிற்று. ஒரு மன்னர் கணபதி ஹோமத்தை நிற்ற முற்றுப்பட்ட போது கணபதியை யாக நெருப்பில் தோன்றி யாகம் தொடரும்படி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த யாகத்துல கணபதி தோன்றுவது என்பது பல தடவை நடந்திருக்கு. நம்ம கன்னியாகுமரி ஏகாட்சர் கணபதி ஆலயத்தை அந்த அர்ச்சகர் இருக்கிறாரு ஸ்ரீமான் பாஸ்கர், அவர் பல தடவை போட்டோ எடுத்து காமிச்சிருக்கிறாரு கணபதியினுடைய உருவம். இப்போ நான் தென்காசி நம்ம கேந்திர 1008 திருவிளக்கு பட்சிக்கு போயிருந்த போது அங்கே ஒரு அன்பர் அவங்க ஒரு போதை தடுப்பு அமைப்பு நடத்துகிறாங்க, அதில் தங்கியிருந்தேன். அவர் நடத்தின ஹோமத்தில் சத்யசாபாபாவுடைய ஒரிஜினல் ஷிர்டி சாய்பாபாவுடைய பாதம் தெரிஞ்சுது
அப்படின்னு போட்டோ எடுத்து பெருசா மாட்டியிருக்காங்க. இப்படி அந்த யாகத்துல அந்த நெருப்புல பிள்ளையாருடைய கால் தெரிஞ்சது, ஷிர்டி சாய்பாபாவோட பாதம் தெரிஞ்சது என்று பல இடங்கள்ல போட்டோலாம் எடுத்து மாற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்த விஷயம் என்று சொன்னாலும் கூட, எப்படியாவது மனுஷனுக்கு கடவுளை நம்ப ஆரம்பிச்சாதான் மனுஷனை நம்புவான். கடவுளை நம்புவான், தன்னை நம்புவான், பக்கத்தில் இருக்கிற மனுஷனை நம்புவான். வால்டேர்னு ஒரு பெரிய மேற்கு ஐரோப்பிய தத்துவ ஞானி, அவர் கொஞ்சம் நாஸ்திகர் தான். அவர் சொல்லாரு, கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு பேருக்கு வச்சுக்கிட்டாலும் மக்களுடைய குற்ற உணர்வுகளை தடுத்து மக்களை நல்லா ஆக்குவதற்கு இந்த கடவுள் நம்பிக்கை ஒரு பெரிய பங்காற்றுகிறது. அதனால நீ தப்பு பண்ணினே அப்படியே நரகத்துக்கு போவ, நேந்தனங்காய் சிப்ஸ் வறுக்கிற மாதிரி உன்னை வறுத்துருவாங்க அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்தினாதான் ஒரு பாமர மனிதன் ஒரு குற்றம் செய்யாம இருப்பான். இப்படி இந்த ஆலயங்களுடைய தி 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 மாரல் எஃபெக்ட், ஆலயங்கள் எப்படி சமுதாயத்தில் ஒழுக்கத்தை வளர்க்க பயன்படுகின்றன என்பதை பற்றி நிறைய பேர் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதனால்தான் அந்த வால்டர் சொல்றான், கடவுள்னு ஒருத்தர் இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட சமுதாயத்தில் ஒழுக்கத்தை காப்பாற்றுவதற்கு இந்த கடவுள் நம்பிக்கை மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது என்று சொல்கிறார். நரசிம்மரும் இக்கோவிலில் குடிகொண்டுள்ளார். இங்கு அஸ்வத்தாமாவும் வேதவியாசரும் கோயில் கொண்டுள்ளார். இந்த அஸ்வத்தாமா தான் நமக்கெல்லாம் தெரியும், துரோணாச்சாரியாருடைய மகன். அப்படிப்பட்ட இந்த அஸ்வத்தாமா ஒரு சிரஞ்சீவி என்று சொல்லுவார்கள். அவருடைய சந்நிதியும் இங்கு இருக்கின்றது. கோவளம் கவிகள் என்ற 2 பேர் பத்மநாப சுவாமியை போற்றியுள்ளனர். இந்த கோவளம் கவிகள் அப்படிங்கிறவர்களுடைய இந்த ஆக்கங்கள் இந்த பத்மநாப சுவாமி கோயிலை பற்றியது, திருவனந்தபுரத்தை பற்றியது நம்ம கேந்திரா லைப்ரரியிலையும் இருக்கு. இவ்வாறு பல அற்புதங்களும் சம்பவங்களும் இந்த கோவிலோடு இணைத்து பேசப்படுகின்றன. ஒரு 1000 வருஷம் திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் எல்லாம் 8ஆவது நூற்றாண்டு 7ஆவது நூற்றாண்டு அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1300 வருஷம் ஒரு கோவில் நல்ல காலூன்றி சமுதாயத்தில் நிற்கிதுனாக்க பல அற்புத சம்பவங்கள், நிறைய மிராக்கிள்ஸு, நிறைய மன்னர்களுடைய வாழ்க்கை, நிறைய சம்பவங்கள், அதை சுற்றி எழுந்த போர்கள், அந்த போரில் வெற்றி தோல்வி, இதை பற்றி நிறைய கதைகள், அதில் பெரும்பாலானது உண்மையாக இருக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், இன்று நாம் காணும் புராண கதைகள் எல்லாமே ஏதாவது ஒரு அடிப்படையை உண்மையை ஆதாரமாக கொண்டவை. கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அதில் உப்பு மிளகா போட்டு சின்ன சம்பவத்தை ஊதி கிணறு வளர்ப்பாள் என்பான் பாரதி. ஒரு சின்ன சம்பவத்தை ஒரு பெரிய புராணமாக எழுதியிருக்கலாம், ஆனால் அதனுடைய அடிப்படையே கப்சா, அடிப்படையே பொய் என்று சொல்வதற்கு சான்றுகள் இல்லை. அதனால் விவேகானந்தர் சொல்றாரு, இன்று நாம் காணும் புராண கதைகள் எல்லாமே ஏதாவது ஒரு அடிப்படையை உண்மையாக கொண்டவை அப்படின்னு சொல்றாரு. கலைகளை போற்றும் ஆலயம், ஏற்கனவே பிரதர சொன்னேன், இந்திய கலைகளில் ஆலயங்கள் வளர்த்த கலை அப்படின்னு சொல்லி சாலமன் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் மதுரை திருவேடகம் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆலயம் வளர்த்த கலைகள் அப்படின்னே கந்தன் அப்படின்னே ஒரு பெரியவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். குடவாசல் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் கோயில் கலைகளை பற்றியே ஒரு 4-5 ரொம்ப பயனுள்ள புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. பக்ரிசாமின்னு ஒருத்தர் கோயில் வளர்த்த இசைக்கலை, கோயில் வாகனங்களில் கலைகள் அப்படின்னு 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இப்படி இந்த ஆலயங்கள், அப்புறம் கோயில்களுடைய சிற்பக்கலைகள், கோயில்களுடைய வாகனங்களுடைய சிற்பக்கலைகள். 2வது அந்த உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் நடந்தபோது இந்த கங்கை கொண்டான்னு ஒருவர், நம்ம கேந்திர அன்பர் ஜி.கே. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய சொந்த ஊர், அந்த ஊரில் இருக்கிற சிவனுடைய அந்த ரிஷப வாகனம், காளை வாகனத்தை அதை கொண்டு போய் அந்த உலக தமிழ் மாநாட்டில் டிஸ்பிளே பண்ணின போது உலக அறிஞர்கள்லாம் அசந்து போனாங்க. அப்பா, எவ்வளவு அழகான சிற்பம், எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் அப்படின்னு. அந்த மாதிரி தேரழந்தூர் என்று கம்பன் பிறந்த ஊர், அந்த ஊர் சுவாமி பேரே ஆமருவியப்பன்னு பேர். அந்த ஊருக்கு போனால் சுவாமியை பார்த்துட்டு அடுத்தது அவருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பசுமாடும் கண்ணுக்குட்டி, அதை கட்டாயம், அது விக்கிரகம், அது உருவம், அதை கட்டாயம் பார்க்க வேண்டும். அதை பார்க்கலைனாக்க நீங்கள் தேரழந்தூர் போன யாத்திரையே இன்கம்ப்ளீட்டு தான்.
அவ்வளோ அழகான சிற்பம். ஆகவே இந்த ஆலயங்களிலே இருக்கின்ற இந்த சிற்பக்கலை, அப்புறம் இசைக்கலையை பற்றி, அப்புறம் தனித்தனி புத்தகங்களே வந்திருக்கு ஒவ்வொரு கலையும் பற்றி. மகாவிஷ்ணு அலங்கார பிரியர் என்பதால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு போட்டு கொண்டார். நான் தஞ்சாவூர்காரன் என்பதனால எங்கள் ஊரை பற்றி எனக்கு ஒரு பெருமிதம் உண்டு. எங்கள் உப்பிலியப்பன் அந்த சீனிவாச பெருமாளுக்கு அலங்காரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப பெருமையோடு சொல்லுவேன். இங்கே வந்து தோவாளையில் இருக்கிற அந்த பூ வியாபாரிகள் சுச்சீந்திரத்தில் ஒரு பிரதோஷத்தின் போது அந்த பெருமாளையும் சிவனையும் அலங்காரம் பண்ணின உடனே என்னுடைய கர்வம் உடைஞ்சு போச்சு. நல்ல அழகுணர்வு உடையவர்கள் உப்பிலியம் கோயிலில் மட்டும் இல்லை, நாகர்கோயிலையும் இருக்காங்க என்று நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அன்னைக்கு வந்து அந்த அலங்காரம் இப்போ கூட ஒவ்வொரு வருஷமும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ஏகாட்ச விநாயகருக்கு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த தோவாளையிலேருந்து வந்திருக்கிறவங்க ஒரு 50,000-60,000 ரூபா பூ அப்படி அலங்காரம்னாக்கா நீங்கள் வந்து பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் பியூட்டி அப்படின்னு கீழ்ஸ் சொன்னான்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்படியே நம்ம பார்க்கலாம். சுவாமி எவ்வளவு அழகோ அவ்வளவு அழகு அந்த பூ அலங்காரம். அவ்வளவு நாள் முழுக்க ஆகும் அந்த அலங்காரத்தை பண்ணி முடிக்க. நம்ம அதை 5 நிமிஷம் தான் பார்ப்போம். ஆனாலும் அந்த கலைஞனுக்கு அது ஒரு நாள் வேலை. கார்த்தால 6-7 மணிக்கு ஹோமம் முடிஞ்சு பூர்ணாகுதி முடிஞ்ச உடனே அந்த அலங்காரத்தை ஆரம்பிச்சாங்கனாக்கா சாயங்காலம் 6 மணிக்கு சுவாமி புறப்படுற வரலையும் அவ்வளோ அழகா அவ்வளவு இனிமையா வெறும் ஒரே நாள் இருந்து வாடி போகிற பூவுக்கு ஒரு சாஸ்வதமான ஜீவனை கொடுத்துருவாங்க அந்த பூ வேலை செய்கிறோம். அப்படி அந்த அலங்கார பிரியர் விஷ்ணு அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு அலங்காரம் நடக்கும். இவ்வாலயத்துள் பல பல சிறு ஆலயங்கள் இருந்தாலும் இது ஒட்டுமொத்தமான ஒருங்கிணைந்த கட்டமைப்புடன் விரும்புகிறது. இதுல தான் எல்லா கலைகளும் ஒன்று இருக்கிறது. ஒரு பெரிய ஆலயம் இருக்குன்னு வச்சுங்கோ, அந்த ஆலயம் ஒரு சாமி மட்டும் இருக்காது, அதில் 33 கோடி தேவர்களும் இருப்பாங்க. அப்புறம் மகாவிஷ்ணுவோட 12 அவதாரமும் இருக்கும், 10 அவதாரமும் இருக்கும். அப்புறம் சிவனுடைய 50 தோற்றங்களும் இருக்கும், பராசக்தியினுடைய பல தோற்றங்கள் இருக்கும், லட்சுமி பார்வதி சரவதி இருப்பாங்க, சிவன் ஐயனார் இருப்பாரு, முருகன் இருப்பாரு, பிள்ளையார் இருப்பாரு. இத்தனைக்கு அப்புறம் கூட அந்த கோவிலுக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இன்டகிரேட்டட் அததுக்கு அதோட இடம் உண்டு. உங்க வீட்டு சாம்பார்ல எப்படி உப்பும் மிளகாயும் புளியும் அதாவது அதனோட இடத்துல போய் உக்காந்துக்கும். ஒன்னாவது தூக்கலா தெரியாது, எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த சாம்பாரை உண்டாக்கும் போது ஒரு பிரம்மானந்தத்தையே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் 33 கோடி தேவர்கள் என்ன, 12 ஆதித்யர்கள் என்ன, சந்திரனுடைய 27 கலைகள் என்ன, விஷ்ணுனுடைய 10 அவதாரங்கள் என்ன, சிவனுடைய 50 தோற்றங்கள் என்ன, இவ்வளவையும் கொண்டிருந்தாலும் கூட அதாவது ஒரு கம்பனுடைய வார்த்தையில சொல்றதுனாக்கா, கம்பன் அசோகவனத்தில் இருக்கிற சீதையை பார்க்கறதுக்கு போற போது அவனுக்கு ஒரே அவசரம், தன்னுடைய அரண்மனையில இருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் வாரி போட்டு கொண்டு ஒரு ஒழுங்கு இல்லாம கோட் ஸ்டாண்ட்ல நம்ம வீட்டுல துணி எப்படி இருக்கும் அந்த வாரி போட்டுட்டு போவான் அப்படின்னு கம்பன் எழுதுகிறான். அதுவே அலங்காரத்தை ஒழுங்கா ஒருத்த ட்ரெஸ் பண்ணிட்டு போனா எப்படி இருக்கும், அதைத்தான் அமைதி என்று தமிழ்ல சொல்லுவாங்க. இதுக்கு சமமான சொல் உலகத்துல எந்த மொழியிலையும் கிடையாது. அதாவது அதோட இடத்துல போய் உக்காந்துக்கும். துண்டுன்னா துண்டு இருக்கிற இடத்துல, தலைப்பாகன்னா தலைப்பாக இருக்கிற இடத்துல, இடுப்பு வேஷ்டினா இடுப்பு வேஷ்டி, இடுப்பு வேஷ்டியை சுற்றி இருக்கிற கச்சம்னா அந்த கச்சம், அது ஒன்னொன்னும் பொருத்தமா அமையும் போது அவ்வளவு ஒரு இன்டகிரேட்டட் பியூட்டி. அதுக்கு அமைதின்னு தமிழ்ல ஒரு பேர் உண்டு. எல்லாம் பொருத்தமா இருக்கும், சரியான அளவில் இருக்கும், அதாவது அதோட இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அழகுணர்வு இருக்கு பாருங்க. இதை பத்தி ரசசாஸ்திரம் என்று ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இந்தியாவில் உருவாக்கின்றன. இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி, அவர் கர்நாடகக்காரர், உலக அளவில் இந்த ரசசாஸ்திரத்தை பற்றி பெரிய ப்ரொஃபஸர் அவர். அப்புறம்
நம்ம பாரத அரசாங்கத்தினுடைய அந்த பப்ளிகேஷன் டிவிஷன் இந்த ரசசாஸ்திரத்தில் இந்திய அறிஞர்களை பற்றி ஒரு புத்தகம் த ஈஸ்தட்டீஷியன்ஸ் அப்படின்னே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். டிபி ராமச்சந்திரன் ஒருத்தர் ரசசாஸ்திரத்தின் தத்துவம், அழகியலில் தத்துவம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அப்படி இந்த அழக தெய்வமாக கொண்டாடுகிறோம். இந்த அர்த்தத்துல தான் இந்த கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை அமைச்சார அந்த கணபதி பத்தி அவர் சொல்லுவாரு, எ டெம்பிள் இஸ் நாட் ஓன்லி எ ஹோம் ஆஃப் காட், இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் காட். ஆலயம் என்பது கடவுள் இருக்கும் இடமல்ல, ஆலயமே கடவுளுடைய ஒரு வடிவம். தி டெம்பிள் இட்செல்ஃப் இஸ் காட். இதை பத்தி ரொம்ப விவரமா ஓஷோ அப்படின்னு சொல்றமே ரஜினிஷ் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு பாயிண்டா ஒரு 1000 பாயிண்ட்ஸை தொகுது. அது ஒரு புத்தகமே இல்லை, அது கருத்துக்களினுடைய தொகுதி. அதை படிச்ச உடனே அசந்து போனேன். இந்த மனுஷனை நம்ம என்னவோ நினைச்சோமே, அவன் நம்ம ஆலயங்களை எல்லாம் எப்படி வழிபட்டிருக்கிறாரு, எப்படி ரசிச்சிருக்கிறாரு, எப்படி கொண்டாடி இருக்கிறாரு, எல்லாத்தையும் விட எப்படி பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வளவு அழகா அந்த ஆலயத்தை அவர் ரசித்து ஆலயங்கள் சில அதிசய உண்மைகள் அப்படின்னு கண்ணதாசன் பதிப்பாகும். ரொம்ப அழகான ஒரு புத்தகம். இப்படி அதனால்தான் அந்த வை கணபதியை பற்றி சொல்றாரு, எ டெம்பிள் இஸ் நாட் ஓன்லி எ ஹோம் ஆஃப் காட், இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் காட். அது கடவுளுடைய வடிவம். ஏன் ஒரு பகவான் எவ்வளவு அழகோ அவ்வளவு அழகு ஒரு ஆலயம். முருகன்னாலே அழகுன்னு அர்த்தம், ராமன்னாலே அழகுன்னு அர்த்தம், மகாலட்சுமினாலே அழகுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கோவிலும் அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி அந்த கோவிலுக்கு ஒரு இன்டகிரேட்டட் பியூட்டி உண்டு. ஆனா அதே சமயத்துல ஒரு பொற்கொள்ளர் பண்ற நகாசு வேலை மாதிரி ஒவ்வொரு நுணுக்கத்துக்கும் உண்டு. ஆகவே எங்க சயின்ஸ் ஜியாலஜியில சொல்லுவோம், ஒரு கல்லை எடுத்துக்கிட்டாக்க அதுக்கு அதனுடைய ஒட்டுமொத்த உருவம் எப்படி இருக்கும், அதுக்கு ஸ்பெரிசிட்டின்னு சொல்லுவோம். அது எவ்வளவு ஒரு கோலத்தை நெருங்கும், அதனுடைய மேல் பதிப்பெல்லாம் எவ்வளவு முழு இருக்கும். அதே சமயத்துல அதுக்கு ரவுண்ட்னஸ், அதனுடைய ஒவ்வொரு கார்னரும் அதனுடைய ஒவ்வொரு மூலையும் எப்படி வழுவழுப்பா இருக்கும். அப்போ இந்த ஸ்பெரிசிட்டி அண்ட் ரவுண்ட்னஸ், இது நுணுக்கம் as well as ஒரு முழுமையான அழகு. அப்படி கொண்ட கோவிலை சமைக்கிறதுனாக்க அந்த ஸ்தபதிக்கு எப்படி ஒரு இன்டகிரேட்டட் விஷன். இந்த பாறை நினைவச்ச சின்னத்தை கட்டின ஸ்ரீமான் எஸ்கே ஆச்சாரி என்ன பண்ணினார்னாக்கா, அந்த பாறை நினைவு சின்னம் நம்ம விவேகானந்தபுரம் பீச்சில் இருக்கிற விவேகானந்தர் சிலை, அதுக்கு கட்டின பிறகு 1982 மகா சமாதி அடைந்த ஸ்ரீமான் ஏகநாத் ரானடே, இந்த மூன்றையும் ஒரு நேர்கோட்டில் அமைச்சு நான் ரொம்ப ஒரு ஒருங்கிணைந்த பார்வையோட பாறை நினைவு சின்னம், இந்த விவேகானந்தர் சிலை, ஏக்நாத் சமாதி, இந்த மூன்றையோட லொக்கேஷன் அதை நான் அமைச்சிருக்கிறேன், இதை மாற்றாதீங்கோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் காலப்போக்கில் நாங்கள் அதை மாற்றாமல் அப்படியே பாதுகாத்தோம். அப்போ ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அமைப்பை உண்டாக்குகின்ற போது கூட அதுல நுணுக்கமான ஒன்னொன்னு எங்க போய் உட்காந்துக்கும் என்ற உணர்வு அந்த சிற்பிக்கு இருக்கும். இதைத்தான் நாங்கள் எங்க சயின்ஸ்ல ரவுண்ட்னஸ் அண்ட் ஸ்பெரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அம்பிக்குழவிக்கு ரவுண்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஸ்பெரிசிட்டி ரொம்ப குறைச்சல். ஒரு டென்னிஸ் பாலுக்கு ஸ்பெரிசிட்டியும் பர்ஃபெக்ட், ரவுண்ட்னஸும் பெர்ஃபெக்ட். ஒரு பூமிக்கு ஸ்பெரிசிட்டி ஜாஸ்தி, ரவுண்ட்னஸ் ரொம்ப குறைச்சல். இப்படி இந்த மூன்றையும் ஒன்றிணைக்கின்ற மிகப்பெரிய கலைஞர்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களால தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றிணைந்த ஒரு அமைப்பு ஈஷாவாசியம் இதம் சர்வம் என்ற ஒரு கருத்தை எல்லாம் சொல்லி இருக்க முடியும். அப்படி ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு. இத்தனைக்கும் இதுல பியூட்டி என்ன தெரியுமா, இந்த திருவனந்தபுரம் ஆலயம் ஒரு நாள்ல ஒரு சிற்பியால கட்டப்பட்டதில்லை. ஒரு 1000 வருஷத்துல வந்த பல பல மன்னர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சுதந்திரம் எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு சில விஷயங்களை சேர்த்து இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பிறகும் கூட அந்த ஆலயத்துக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மைய அழகு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு இன்டகிரேட்டட் பியூட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதனோட ஆர்கிடெக்சர் மக்கள் உள்ளத்தை கவருவதுன்னு சொன்னா, அந்த ஒரிஜினல் திங்கர்
எவ்வளோ பெரிய ஒரு ரிஷியாத்தான் இருக்கணும் அவன். அதனால அவனுக்கு வந்தப்புறம், அவன் போனப்புறம் வந்த 1000 சிற்பிகளுடைய உள்ளத்தை அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சு அவங்க அந்த எல்லை தாண்டி போக முடியாதபடி அந்த கோயிலை நமக்கு கட்டி கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னா அவங்களெல்லாம் நினைத்து நினைத்து போற்ற வேண்டும். இவ்வாலயத்தில் 99 கலையரங்குகள் இருந்ததாக கூறப்படுகின்றன. அவற்றுள் 51 கலையரங்குகள் பற்றிய விவரங்கள் கிடைக்கின்றன. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கேரளா அப்படிங்கிறது இந்த கதகளி அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் டான்ஸ் ட்ராமா. கலைஞர்கள் எல்லாமே சொல்லுவாங்க, எத்தனையோ விதமான நடன கலைகள் இருந்தாலும் கதையமைப்பு, இசை, அங்க லாவண்யம், ஒவ்வொரு உடம்பினுடைய ஒரு சிறு பகுதியையும் வேலை வாங்குகின்ற பயிற்சி, இதெல்லாம் கதகளிக்கு ஈக்குவலன்ட்டு கிடையாது. கதகளி தான் ஒரு கம்ப்ளீட் ஆர்ட் ஃபார்ம், ஒரு முழுமையான கலை வடிவம் என்று பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அதனால அவை ஆடுகின்ற அந்த கலையரங்கமும் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? இல்லாட்டா ஆட தெரியாத நாட்டியக்காரிக்கு முற்றம் கோணல்னு ஒரு பழமொழியே உண்டு. எனக்கு ஆட தெரியாதுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த அரங்கம் தான் கோணலா இருந்துன்னு சொல்லுவேன். அந்த அரங்கமும் அந்த கலை. அப்போ இந்த பத்மா சுப்பிரமணியம்னு ரொம்ப உலக புகழ்பெற்ற நடன மேதை இருக்காங்களே தமிழ்காரங்க, அவங்க சொல்லுவாங்க, அந்த நடன அரங்கம் இருக்கு பாருங்க, அதுவும் பாதி டான்ஸ் ஆடும். அதில் நம்ம டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொன்னால் அது பெருசா சின்னதா, அதுக்கு பின்னாடி போட்டிருக்கிற திரைகள் அந்த அரங்கத்தை குறுக்கும் விரிவாக்கும். அப்போ அதனால அதில் ஆடுறவங்களுடைய அந்த சுதந்திரத்தை அது ஒரு விதமாக கட்டுப்படுத்தி அந்த அரங்கமே அந்த நடன கலையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு அந்த அம்மா பேசியிருக்காங்க. அதனால இந்த ஆற்றுடைய உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், தோட்டா தரணி அப்படின்னு தமிழ் சினிமாவில் இந்த அரங்க அமைப்பாளர், அந்த அவருக்கு வந்து இப்போ ஷெவாலியே அப்படின்று பிரான்ஸில் ஒரு மிகப்பெரிய பட்டம் கிடைத்திருக்கிறது. அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த நடன அரங்கம், நாடக அரங்கம், அந்த கலை அரங்கம், அந்த சினிமா நடக்கிற அரங்கம், இதையெல்லாம் வடிவமைப்பதில் அவ்வளவு தொன்மையான ஒரு நாகரிகம் நம்மிடத்தில் இருந்தது. இது எப்போ ஆரம்பிச்சது? பரதமுனி காலத்திலிருந்து ஆரம்பிச்சது, இளங்கோவடிகள் காலத்திலிருந்து ஆரம்பிச்சது. அதனால நம்முடைய கலைக்கு தகுந்த ஒரு அரங்கம் அதனால தான் வந்து நம்ம சிவபெருமான் நடனம் ஆடுகின்ற அந்த சபையையே கனக சபை, ரத்ன சபை என்ற திருவாலங்காடு, வெள்ளி சபை என்ற மதுரை, செப்பு சபை என்ற நெல்லை, சித்திர சபை என்ற குற்றாலம், இப்படி இறைவன் நடனம் ஆடுகின்ற அந்த சபையையே ஒரு இறை வடிவமாகவே நம்ம போற்றுகின்றோம். ஒருவருக்கு பின் ஒருவராக வாய்ந்த மன்னர்களும் ஆலயத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்பை நினைவில் வைத்து கொண்டு மாற்றங்களை செய்தது போற்றத்தக்கது. அப்போ நம்ம கலைகள் இருக்கு பாருங்க, அது ஏதோ அவன் இஷ்டத்துக்கு வந்து தன்னுடைய கற்பனை சுதந்திரத்துக்கு தகுந்த மாதிரி கலையை உருவாக்குவதில்லை. இட் ஹஸ் காட் இன் இன்டெகிரேட்டட் ஃபார்ம். இது கிரேக்க பண்பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. எபிடெக்டஸ்னு ஒருத்தம், அந்த கிரேக்க ஞானி என்ன சொல்லுகிறான், தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கலையினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கலையினுடைய வடிவத்தை தீர்மானம் பண்றான். மண்ணுலகத்துல வர சிற்பிகள் அந்த சிற்பத்தை அப்படியே மனசுல வாங்கி மண்ணுலகத்துல கொண்டாடுறாங்க. அப்போ நம்முடைய கலைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஒருங்கிணத்தை ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், இதுல இருந்து 2 சுரங்கள் அதுல இருந்து 2 சுரங்கள் எடுத்து ஒரு பாட்டை உருவாக்குறது இல்லை. இப்படித்தான் ஒரு கலை இருக்கணும் என்று முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி அந்த தேவலோகத்தில் ஆர்க்கப்பட்ட கதைகளை தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய விவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதான உக்தம் கர்ம கர்த்தும் விஹாரஹசி. அப்போ இந்த ஒழுக்கம்னா என்ன, நல்லதுன்னா என்ன, அழகுன்னா என்ன, மனிதனை மேம்படுத்துவது எது, இதையெல்லாம் பற்றி இறைவனே உண்டாக்கிய அந்த சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பெரியவர்கள் நாம் உணர்ந்து வாழ்க்கையில நாம் பின்பற்ற வேண்டிய சாஸ்திரங்களாக வைத்திருக்கிறார்கள் என்றே கண்ணன் பகவத்கீதையிலே கூறுகின்றோம். அதுக்கு பிரத்யட்ச உதாரணம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆலயங்கள் தான். அதனால
1300 வருஷங்கள் இந்த சிற்பக்கலை எத்தனை மாற்றம் அடைந்திருக்கும். இந்த டெக்னாலஜி எத்தனை மாற்றம். அந்த காலத்துல கல், அதுக்கப்புறம் இரும்பு, முதல்ல மரம், அதுக்கப்புறம் கான்கிரீட்டு, அதுக்கப்புறம் கல், இப்படி எத்தனையோ அந்த கலைக்கான ஊடகங்கள் மாறி இருக்கிற போது கூட அந்த கலையினுடைய ஒருங்கிணைந்த அணுகுமுறை அது மாறல அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொரு சிற்பியும் நம்ம முன்னோர்கள் பாட்டிய அந்த பாதையில தான் நம்ம போகணும். நம்ம இஷ்டத்துக்கு போந்து குட்டையை குழப்பக்கூடாது என்று அந்த டிசிப்ளினோட அந்த கட்டுப்பாட்டோட அவ்வளோ அழகா அதை அமைத்திருக்கிறார்கள். திராவிட, சோழ, பாண்டிய, கேரள கோயில் கட்டுமான கலைகள் இங்கு காணப்படுகின்றன. இந்திய கலையை பற்றி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார். அதுல பார்த்தா ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா ஒரு இண்டிவிஜுவலுடைய தனி மனிதனுடைய கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றலுக்கு ஒரு இடம் இருக்கும். இந்திய இசையை பற்றி யகுதி மெனுகின்னு உலக புகழ்பெற்ற வயலினிஸ்ட் அவர் சொல்றாரு, அப்பா இந்த இந்திய கலை சங்கீத கலை இருக்கு பாருங்க, இந்த 7 சுரங்களுக்குள்ளதான் இருந்துதான் அவன் பாட்டு பாடணும். ஆனா அதுக்குள்ள அவனுக்கு எவ்வளவு சுதந்திரம், வெளிப்பார்வைக்கு கட்டுப்பாடு, உள்ள நுழைஞ்சா அவ்வளவு சுதந்திரம், அவ்வளவு கிரியேட்டிவிட்டி, அவ்வளவு படைப்பாற்றல். இந்த ரெண்டையும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான கலை ஒருமைப்பாடு இந்தியாவை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். ரொம்ப வேடிக்கையாக சொல்றார். நம்ம சுரங்கள் ஆகட்டும், நம்ம சாஸ்திரங்கள் ஆகட்டும், நீங்க பிரிட்ஜ் விளையாடுற போது யாராருக்கு என்னென்ன ஷீட்டு கிடைக்கும் அதில் நீங்க மாற்ற முடியாது. ஆனா அந்த ஷீட்டை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு நல்லா பிரிட்ஜ் ஆடுவீங்க. ஒரே சீட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஜெயிக்கிறான், அதே சீட்டை வச்சுட்டு இன்னொருத்தன் தோக்கிறான். அப்ப தனி மனிதனுடைய திறமைக்கு இடம் உண்டு. இப்படித்தான் பாரத பண்பாட்டுல ஒட்டுமொத்த விதிமுறைகளும் தனி மனிதனுடைய படைப்பாற்றல் சார்ந்த சுதந்திரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன அப்படின்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அந்த கருத்தை தான் தயவுசெய்து மேனுகுன்னு சொல்றான். உலக கலை ஆய்வாளர்கள் எல்லாருமே இந்தியாவினுடைய கலையினுடைய சிறப்பு இதுதான் அப்படிங்கிறோம். இவ்வளவு ஆன்மீகத்தை பத்தி பேசினாலும் கூட உபனிஷதங்கள் தனி மனிதனுக்கு அவ்வளவு சுதந்திரத்தை கொடுக்கின்றன. அவன் எவ்வளவு சுதந்திரத்தோடு ஈடுபட்டாலும் இந்த ஒட்டுமொத்த உபனிஷதங்கள் வருகின்ற அந்த வரையறைய, அந்த எல்லை கோட்டை தாண்டி போக முடியாது. என்ன காம்பினேஷன், என்ன காம்பினேஷன், இதெல்லாம் சொல்றதுக்கு தமிழ்ல வார்த்தைகளே இல்லை. அடுத்தது கேரளம், கர்நாடகம், தமிழ்நாடு, ஆந்திர மாநிலங்களில் உற்சவ விக்கிரகங்கள் பெரும் ஒற்றுமை கொண்டிருக்கின்றன. இந்த உற்சவ விக்கிரகங்கிற கான்செப்டே நம்ம ஆகமல்லேருந்து வந்தது. வடநாட்டில் இப்போ பூரி ஜெகநாதன்னு வச்சுக்கோ, பூரி ஜெகநாத்தில் தேர் வந்ததுன்னா அந்த மூல விக்கிரகத்தையே தூக்கி தேரில் வச்சு கூட்டு தூக்கின்னு போடுவாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் இந்த உற்சவ விக்கிரகம் மூல விக்கிரகங்கிற கான்செப்ட் எல்லாம் வேரியேஷன்ல கிடையாது. ஒன்று ஊர்வலமே இருக்காது. அப்படி ஊர்வலம்னு ஒன்று இருந்தா அந்த மூல விக்கிரகத்தையே தூக்கி தேரில் வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான், அது தென் மாநிலங்களில் மட்டும்தான் இந்த ஆகம சாஸ்திரங்கள்ல இந்த உற்சவ விக்கிரகம் அது இந்த மூல விக்கிரகத்தில இருந்து தன்னுடைய சக்தியை பெறுகின்றது அப்படிங்கிற ஒரு யூனிக் கான்செப்ட் உண்டு. அதனால அந்த மூல விக்கிரகம் கோவிலில் இருக்கும். அதனுடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் வாங்கி ஒரு உற்சவ விக்கிரகம் கோவிலை சுற்றி ஊர்வலம் போயிட்டு வரும். இந்த சிறப்பு அமைப்புக்கு இது என்னாச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு சிற்ப கலையை மனித குலத்திற்கு உண்டாக்கி தந்திருக்கிறது. என்னுடைய நண்பர் ஸ்ரீமான் என் சுப்பிரமணிய பிள்ளைன், இப்ப அவரை நினைக்காம வேற எப்ப நினைக்கிறது, அவர் சொல்லுவார், உலகத்திற்கு தமிழன் தந்த மிகப்பெரிய கொடை அப்படின்னு சொன்னா இந்த 8-9வது நூற்றாண்டுல அந்த சோழர்கள் காலத்துல அந்த பிரான்ஸ் வெண்கல சிலைகள் தான் அப்படின்னு சொல்லுவார். இதை பற்றி VS ராமச்சந்திரன் மிகப்பெரிய மூளை நரம்பியல் நிபுணர் அவரே சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆன்மீக விஞ்ஞான உண்மைகளை எல்லாம் இந்த சோழர் கால சிற்பங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன அப்படிங்கிறத பற்றி அவர் பெரிய ஒரு கட்டுரையை இதில் விவேகானந்தில் கூட போட்டோம். அப்போ கேரளம், கர்நாடகம், தமிழ்நாடு, ஆந்திர மாநிலங்களில் உற்சவ விக்கிரகங்கள் பெரும் ஒற்றுமை கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனிச்சிறப்புகள் உண்டு.
கேரள விக்கிரகங்கள் கூரான மூக்கு, முகவாய்க்கட்டை, கை விரல்கள் உடையவை. அப்போ வெரி வெல் ஃபார்ம்டு, முழுக்குன்னு இருக்காது. நல்ல ஒரு விரல்னா அதுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. அப்போ நமக்கு சாமுத்திரிகா லட்சணம்னு ஒரு சாஸ்திரமே உண்டு. ஒரு அழகான மனுஷனோட விரல் எப்படி இருக்கணும், ஒரு அழகான பெண்ணினுடைய நகம் எப்படி இருக்கணும், ஒரு அழகான பெண் எப்படி நிற்கணும், ஒரு அழகான ஆணினுடைய முகவாக்கட்டை எப்படி இருக்கணும், கண்ணை எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் சாமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று உண்டு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அவன் தலையிலேருந்து ஒரு முடி விழுந்தாலே அந்த முடியை வச்சுக்கிட்டு அந்த முழு மனிதன் எப்படி இருப்பான்னு படமே போட்டுருவாங்க. அப்படியெல்லாம் விக்ரமாதித்தங்க வேலையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆகவே இந்த மனிதனுடைய உடல் அழகை பற்றி அந்த சாஸ்திரங்கள் இருக்க, அதன்படி நம்ம கோவில் சிலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால நம்ம ஒரு கோவிலுக்கு போனோம்னா பிரசாதம் வாங்கி தின்னுட்டு ஏற்கனவே அழுக்கா இருக்கிற ஒரு இந்து கோயிலை இன்னும் அழுக்காக்கிட்டு வெளியில் வந்துடக்கூடாது. நம்ம கூர்ந்து அந்த உற்சவ விக்கிரகத்தை பார்க்கணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்க, பல கோயில்களில் அந்த உற்சவ விக்கிரகத்தை சுற்றி அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த உற்சவ விக்கிரகத்தை நீங்கள் நல்லா பார்ப்பதற்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அதை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்கரேஷன் அந்த சுவாமியினுடைய உருவத்தை மறைக்காது. அது விஷயம் தெரிஞ்ச குருக்களாக இருந்தால் அப்படி பண்ணுவாங்க. விஷயம் தெரியாதவங்கள இருந்தாக்க, ராவணன் தேவியை பார்க்குற போது துணியை போட்டு தன்னுடைய உடம்பெல்லாம் அலங்கோலமாக ஒரு கோட் ஸ்டாண்டு மாதிரி பண்ணிட்ட மாதிரி அந்த சுவாமியை நகைகளாலையும் பூவாலையும் துணியாலையும் போட்டு மறைச்சு சுவாமி விக்கிரகத்தையே நம்ம பார்த்து அதை செஞ்ச ஒரிஜினல் சிற்பியினுடைய அந்த அழகியலை நம்ம பாராட்ட முடியாதபடி பண்ணி தொலைச்சிருவாங்க. என்ன பண்ண, இதெல்லாம் காலத்தின் கோலம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சிறப்புகள் உண்டு. கேரள விக்கிரகங்கள் கூரான மூக்கு, முகவாய்க்கட்டை, கை விரல்கள் உடையவை. அவற்றில் ஆபரணங்கள் குறைவாகவே இருக்கும். தமிழ்நாட்டு விக்கிரகங்களின் விவரங்கள், டீட்டெயில்ஸ் வற்புறுத்தி காட்டப்படுகின்றன. ஒரு கையை எப்படி வளர்க்கணும், ஒரு இடுப்பை எப்படி வளர்க்கணும், ஒரு எப்படி கழுத்து சாஞ்சிருக்கணும், திரிபங்கின்னு சொல்லுவாங்க. ஒரு வெள்ளக்கார பையன், ஒரு மாடு மேய்க்கிறவன் உடத்த 3 இடத்துல வளைச்சு நின்ன போது அதை பார்த்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்படியே தெய்வத்தினுடைய நினைவு அப்படியே சமாதி ஆயிட்டாராம். அந்த மாதிரி கன்னியாகுமரியில இந்த திருவள்ளுவர் சிலை இருக்கு பாருங்க, அது 3 இடத்துல அப்படி வளைஞ்சிருக்கும். அந்த சிற்பியை நான் கேட்டேன், அப்படி ஏன் அந்த சிற்பம் அப்படி வளைந்திருக்குன்னு. அந்த சிற்பி விளக்கு கொடுத்தார். அந்த சிற்பத்தோட எடை இவ்வளவு டன் இருக்கும். அதில் இவ்வளவு கல் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். அந்த கல்லெல்லாம் என்ன ஆகும், அதனுடைய மொத்த எடையும் அதோட பாதத்து மேலே வச்சுக்கோ, அந்த சிலை ஒடிஞ்சு விழுந்துடும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சிற்பம் 3 இடத்துல கழுத்தில், இடுப்பில், காலில் வளைஞ்சிருக்கிற மாதிரி பண்ணினா அந்த சிலையோட மொத்த வெயிட்டில் 3/1 பங்கு தான் கால் மேலே வரும். அப்போ அந்த சிலை ஒடிஞ்சு விழுற ஆபத்தே கிடையாது. இப்படியெல்லாம் நம்ம சித்திரக்காரங்களுக்கு அதை மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, அதை ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, சிற்பக்கலைன்னு சொல்லுவீங்களா, புனிதம்னு சொல்லுவீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லிக்கலாம். ஆனால் அந்த சிற்பத்தை அப்படி திரிபங்கின்னு கண்ணனுடைய அந்த திரிபங்கி சிலை ரொம்ப புகழ்பெற்றது. அப்படியெல்லாம் நம்ம சிற்பிகள் செய்திருக்கிறார்கள். தசைகளும் நரம்புகளும் விக்கிரகங்களில் காட்டப்படுகின்றன. வழுவூர் ராமர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற போது அந்த பஸ்ஸை நிறுத்தி அந்த விஷயம் தெரிஞ்ச டிரைவராக இருந்தால் என்ன பண்ணுவார், நாங்கள் தஞ்சாவூர் அந்த வழுவூர் ராமர் கோயில் வாசல் நிற்கிறேன், நீங்கள் போய் உள்ளே போய் சுவாமி பார்த்துட்டு வாங்கோ, அவசரப்படாதீங்க, பொறுமையாக பாருங்க. அப்போ பார்த்தா ராமர் கையில் இருக்கிற நரம்பு, ராமர் கையில் இருக்கிற தசை அதெல்லாம் தெரியும்படி இன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிற்பி அவன் கையில் ஒரு ஓவியன் மாதிரி அந்த பிரான்ஸ், அந்த வெண்கலம் அவன் கையில் பேசியிருக்கு. அப்படிப்பட்ட சிற்பங்களை உருவாக்கி இருக்கிறான். அதனால கண்ணு, நீங்கள் மதுரை போனீங்க அப்படின்னு வச்சுங்கோ, மதுரையில் அந்த மீனாட்சியினுடைய கல்யாண கோலம் அது சுந்தரேஸ்வரர் சந்நிதியில் இருக்கிற 16 கால மண்டபத்தில் இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் பாதி பேருமே அந்த மீனாட்சி கல்யாண உருவமே. அந்த மாதிரி ஒரு கல்லில் அந்த பெண்ணினுடைய ஒரு திருமண பெண்ணினுடைய வெக்கத்தை அந்த சிற்பி கொண்டு வந்திருக்கிற அழகு இருக்கு பாருங்க, சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளவு நம்முடைய கோவில்களை நுணுக்கமாக பார்ப்பதற்கு
அழகெல்லாம் இருக்கு. இவ்வளவையும் சுத்தி கொண்டு சுத்தி 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 அந்த மூலஸ்தானத்துக்கு போனா அதனுடைய பெருமை என்ன சொல். அப்படி நம்ம ஒவ்வொரு கோயிலையும் வடிவமைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு கோபுரங்கள் மிக உயர்ந்து காணப்படும். மற்ற நாட்டில் அவ்வளோ உயரமா இருக்காது. இப்போ கேரளத்தில் இருக்கிற அந்த 13 மலைநாட்டு திருப்பதிகள்னு சொல்றோம் இல்லையா, பெரிய பெரிய கோபுரம் கிடையாது. திருவனந்தபுரம் கோபுரமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனுடைய அஸ்திவாரத்துக்கு அதனுடைய கோபுரம் ரொம்ப பெருசா இருக்கணும். ஆனா ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரியோ ஒரு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரியோ அந்த ஆலயத்து கோபுரங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கவே இருக்காது. அதுவும் கேரளாவில் இருக்கிற அந்த 10 திருப்பதிகளுடைய கோபுரங்கள் ரொம்ப உயரம் குறைச்சலாக தான் இருக்கும். ஆந்திர விக்கிரகங்களில் லாஸ்யா வடிவங்கள், நடன வடிவங்கள் உண்டு. அந்த சுவாமி நிற்கிறதே ஒரு டான்ஸ் போஸில் தான் இருப்பார் அவர். கர்நாடக விக்கிரகங்கள் கொஞ்சம் கனமாகவும் நகைகள் முடி அலங்காரம் சிறப்பாகவும் இருக்கும். நம்ம யுவபாரதின்னு கேந்திர பத்திரிகையில் அதில் ஹேர் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினோம். எப்படி ஒருத்தனுடைய அந்த தலை அலங்காரத்தை பார்த்தே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம்னு நமக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் அப்படின்னு நம்ம தெய்வங்களுடைய தலை அலங்காரம் அதை பற்றி ஒரு கட்டுரை நம்ம யுவபாரதியில் போட்டோம். அந்த மாதிரி அந்த தலை அலங்காரத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் உண்டு. முடிக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் உண்டு. அப்புறம் அவனுடைய நகைகள். கன்னியாகுமரி கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்க கோவிலில் அம்பாள் குடிகொண்டிருக்கா, வணங்க தகுந்தவள், காத்தியாயரின்னு பேரு, வேதமே அவளை பற்றி காயத்ரி எழுதியிருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கோவிலை சுற்றி இருக்கிற பிரகாரத்தில் ஒரு 100 தூண்ல பாவை விளக்கு இருக்கும். கையில தீபத்தை ஏற்றி கொண்டு ஒரு பெண் நிற்பா. ஒரு 100 பெண்கள். அந்த 100 பெண்கள்ல ஒவ்வொருத்திக்கும் கழுத்துல போட்டிருக்கிற நகைகளுடைய அலங்காரம், தலை அலங்காரம், கால் அலங்காரம், காலில் போட்டிருக்கிற அந்த கொலுசு இது வித்தியாசமா இருக்கும். அப்ப ஏதோ 1/2 நிமிஷம் பார்த்துட்டு போற ஒரு ஒரு வெளி பிரகாரத்தில் இருக்கிற சிலை தானே அப்படின்னு அந்த சிற்பி அப்படி நினைக்கவே இல்லை. அவனை பொறுத்தவரையிலையும் அது சொக்கர்மணாத்தமபியர்த்த சித்திம் விந்தத்தி மாணவ, தன்னுடைய கருமத்தை ஒழுங்காக செய்பவன் வாழ்க்கையிலே பரிபூர்ணம் என்ற முக்தி நிலையை அடைகின்றான் என்று கீதை சொன்ன மாதிரி அந்த கோவில் சிற்பிக்கு 57வது சிற்பத்துக்கும் 104வது சிற்பத்துக்கும் ஒரு தனித்துவத்தை கொடுக்கிற அளவுக்கு அந்த சிற்பத்துக்கு உருவம் வேற, கையில் இருக்கிற விளக்கு வேற, தலை அலங்காரம் வேற, கழுத்தில் இருக்கிற நகை வேற, காலில் இருக்கிற நகை வேற, ஒவ்வொன்றையும் அப்படி பார்த்து 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 தான் செய்யும். அப்படி நம்ம சிற்பிகள் டெடிக்கேட்டடாக இருந்ததுனாலதான் இந்த கலை இவ்வளவு 1000 வருடங்களாக காலூன்றி நிற்கிறது. பத்மநாபசாமி ஆலயம் காந்த கவர்ச்சியுடன் காணப்படுகிறது. வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில கோயிலுக்குள்ள நுழைஞ்சிங்கனாக்கா உங்களை திரும்ப 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 விழும். கன்னியாகுமரி கோவிலுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் உண்டு. கன்னியாகுமரி கோவிலுக்கு ஒரு தடவை வர முடியாதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ராமகிருஷ்ண மடத்தினுடைய உலக தலைவர் ஸ்ரீமத் சுவாமி ஆத்மஸ்தானந்தான்னு பெரிய அறிவாளி. அவர் கன்னியாகுமரி கோயிலுக்கு வந்துட்டு போனார். 2 மாதம் கூட ஆகலை, இன்னொரு தடவை வந்தார். என்ன சாமி இப்போதானே வந்துட்டு போனீங்க அப்படின்னு அவங்க வந்ததுக்கு காரணத்தை தெரிஞ்சுப்போம். அப்படி என்னப்பா உங்க அம்மா திரும்ப திரும்ப கூப்பிடுறாப்பா அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி இந்த கன்னியாகுமரி ஆலயத்துக்கு ஒரு தடவை வந்தவங்க திரும்ப 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 வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நண்பர்கள் அந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காகவே அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வருவாங்க. அப்படி ஒரு காந்த கவர்ச்சி சில கோயிலுக்கு உண்டு. அதுக்கு நம்ம அந்த கோவில்ல ஒரு நாழிகையாவது 24 நிமிஷமாவது நின்று அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வுகளை அனுபவிக்கணும். ஏதோ வாசல்ல பஸ் நிற்குது, பஸ்காரன் ஹார்ன் அடிக்கிறான், எனக்கு அவசரமா போகணும் அப்படின்னு ஓடி ஓடி பார்த்தா அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உணர்கின்ற அந்த மென்மை நமக்கு மனசுக்கு வராது. பஸ்ஸு போனால் போயிட்டு போகுது. முதல்ல இப்படி வாழ்க்கையில் கிடைத்திருப்பதற்கு அறிய அந்த வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்தி கொள்வோம் என்று நம்ம அதை அனுபவிக்க வேண்டும். அகத்திய கூடம்
சிகரம் வரை கோவில் பரவி உள்ளது. அந்த கோவிலுக்கு பின்னாடி தான் அகஸ்திய கூடம் என்ற மலை இருக்கிறது. அந்த சஹ்யாத்ரி மலைன்னு சொல்லுவாங்களே, தென்கோடி பாரதத்திலிருந்து கிட்டத்தட்ட ராஜஸ்தானத்தோட ஆரவல்லி மலை பிரியிற இடம் வரலையும் ஒரு 2500 கிலோமீட்டருக்கு அந்த சஹ்யாத்ரி மலையிட்ட வால் அவ்வளவு இன்பெனிட்ரபிள், அதை ஊடுருவி போகவே முடியாது. அவ்வளவு பெரிய அந்த மலைத்தொடர் அது பின்னாடி நிற்கு. கோவிலின் மதில் சுவர்கள் கிரானைட் கற்களால் உயர்ந்து காணப்படுகின்றன. அதனால் கோவிலுக்கு மதிலகம் என்று பெயர் உண்டு. கோவிலுக்கு மதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்க ஒரு டிசைன்டு ஸ்பேஸுக்குள்ளதான் நீங்க நுணுக்கமா செய்ய முடியும். உங்க வீட்டு வாட்டர் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள தண்ணி வர ஓட்டையும் அதுல இருந்து தண்ணி வெறிவாயில ஓட்டையும் ரெண்டும் திறந்தே இருந்தது அப்படின்னாக்கா உங்க உங்க வீட்டு டேங்க்ல தண்ணி ரொம்பவே ரப்பாது. அதனால அந்த வெளி போற வழியை கூடணும். அதனால இந்த கன்ஃபைன்டு ஸ்பேஸ், ஒரு எல்லைக்கு உட்பட்ட இடம், 4 சவுர்களுக்கு உட்பட்ட ரூமு, 4 சவுத்துக்கு உட்பட்ட வீடு, ஒரு 4 மதில் சோர்களுக்கு உட்பட்ட ஆலயம். அந்த மாதிரி நீங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா அது 8ஆம் தேதி கும்பாபிஷேகம். அப்படியே மடத்து வாசல்ல தானே இருக்கு. அவ்வளோ பெரிய கோவில், பல கோடி ரூபாய் செலவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளேயே நிலாத்துண்ட திங்கள் பெருமாள் அப்படின்னு வைஷ்ணவர்களோட 108 திருப்பதியில ஒன்றும் அமைந்திருக்கிறது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்பிரகாரத்துக்கும் 2வது பிரகாரத்துக்கும் நடுப்புறவே ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் வைக்கலாம். அவ்வளோ இடம் ஸ்பேஸ், அவ்வளவு கண்டெய்ன்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லும். அந்த மாதிரி ஒன்று போய் கடைசியில் கருவறையை சுற்றி 7வது சுவர். அப்போ அந்த கோவிலுடைய மதிலகம் அப்படின்னா மதிலுக்கு உட்பட்ட கண்டெய்ன்டு ஸ்பேஸ். அந்த கண்டெய்ன்டு ஸ்பேஸ்னாக்கா ஒரு 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 எல்லைக்குள் அடங்கிய இடம். அதுல நம்ம இறைவனை வழிபடுகிற போது நம்ம மனதை ஒருமைப்படுத்துவதற்கு அதிலிருந்து ஊக்கம் கிடைக்கிறது என்றெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறான். அதனால ஒரு கோவிலுக்கு போனா அவசரமே படக்கூடாது. இந்த இதழ் விவேகவாணியில சுவாமி சங்கரானந்தா என்று ராமகிருஷ்ண மடத்தினுடைய 5வது 6வது தலைவர், அவரை பத்தின ஒரு குறிப்பு. யாரோ அவசரமா அவரை வணங்கிட்டு போறான். கொஞ்சம் நில்லு, உனக்கு நேரம் இல்லைன்னா வணங்க வேண்டாம் போ. நீ என்னை வணங்கணும்னா பொறுமையா இருந்து வணங்கிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனாலும் பொறுமையா இருந்து அந்த கோயிலுடைய அதிர்வுகள் நம்ம தோல்ல, நம்ம உள்ளத்துல, நம்ம அறிவில, நம்ம ஆன்மாவில குறைக்கும்படியாக நின்று வழிபடும். அந்த பொறுமையைத்தான் அந்த சங்கரானந்த சாமி சொல்லியிருக்கார். அந்த அந்த சம்பவத்தை அப்படியே இந்த இதழ் விவேகவாணியில போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுவது, கோயிலில் போய் வழிபடுவது, ஒரு குழந்தையோட அழகை ரசிப்பது, ஒரு லால்குடியோட பல்லவியை ரசிப்பது, இதெல்லாம் பறக்க காரியம் பண்ணக்கூடாது. அதனுடைய அழகையே நம்ம இழந்துருவோம். நல்ல பொறுமையா இருந்து கேட்கணும். அப்படிப்பட்ட அதுக்குத்தான் இந்த கண்டெய்ன்டு ஸ்பேஸ் தான். அந்த கோவிலுக்கு ஒரு மதில் சுவர் கட்டுறானே, அதை எத்தனை பேர் ரசிப்பாங்க? இப்ப ஏகாம்பரேஸ்வரர் கோவில் மதில்னு சொன்னா ஒரு 20 அடி உயரம், கீழே ஒரு 3 அடி அகலம், மேலே ஒரு 2 அடி அகலம், அவ்வளோ உயரம். அதோட யூட்டிலிட்டேரியன் வேல்யூ என்ன? ஆல்மோஸ்ட் 0. எதுக்கு திருமங்காழ்வார் போன்றவர்கள் ஒரு கோவிலுக்கு மதில் கட்டுறத ஒரு ஆலயம் கட்டுற மாதிரியே நினைச்சு அதை கொண்டாடி இருக்காங்க. அவ்வளவு ஆன்மீக முக்கியத்துவம் உடையவை. கோவிலின் மதில் சுவர்கள் கிரானைட் கற்களால் உயர்ந்து காணப்படுகின்றன. கோவிலுக்கே மதிலகம் என்று பெயர் வந்தது. 4 வாசல்களும் கோபுரங்களும் உண்டு. கிழக்கு வாசல்களுக்கு செண்பகத்து முக்கு நடை என்று பெயர். இதன் வழியாக பொதுமக்கள் வருவார்கள். வடக்கு வாசல் மன்னர்களும் ராணிகளும் ஒதுக்கப்படும். அந்த காலத்துல ராஜா வர வழியா பாமர மக்கள் வர முடியாது. பாமர மக்களுக்குன்னு தனி வழி. சிதம்பரம் போற எல்லாருமே நந்தனார் தெற்கு வாசல் வழியா உள்ள நுழைஞ்சாருங்கிறத திருப்பி 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 சொல்லுவாங்க. நந்தனார் தெற்கு வாசல் வழியா கோவிலுக்குள்ள நுழைஞ்சாருங்கிறது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம். ஒருத்தன் எந்த வழியா கோயிலுக்கு வரான், அது மாதிரி திருடபுரத்தூர் போனீங்கன்னு வச்சுக்கோ, கிழக்கு வாசல் வழியா உள்ள போகலாம்.
கிழக்கு வாசல் வழியாக வெளியில் வரக்கூடாது. அங்கே பிரம்மஹத்தி இன்னும் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும், அது வாசல்லையே உக்காந்துருக்கும். அந்த வழியாக எவனாவது வெளியில் வந்தான்னா பிடிச்சிக்கும் அவனை. அதனால் கோவிலில் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போகலாம், கிழக்கு வாசல் வழியாக வெளியில் வரக்கூடாது. இப்படி ஒரு கோவிலில் எந்த வாசல் வழியாக நுழையணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்மீக முக்கியத்துவம். அதனால்தான் நந்தனார் தெற்கு வாசல் வழியாக கோவிலுக்குள்ளே போய் நடராஜரோட ஒன்றரை கலந்தார் அப்படிங்கிறத அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. கோவிலில் உள்ள நாடகசாலை முகப்பு என்ற நுழைவாயில் காணப்படுகிறது. வஞ்சி நாடு என்ற பெயருக்கு ஏற்பட ஒரு படகும் சித்தரிக்கப்பட்டது. வஞ்சின படகுன்னு அர்த்தம். பல நாகரிகங்களில் இந்த படகுக்கு பெரிய முக்கியத்துவம். இப்போ பங்களாதேஷில் பிரச்சனையெல்லாம் நடக்குது பாருங்க. அந்த பங்களாதேஷில் போட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அங்கே ஆளுங்கட்சியோட சின்னம் போட். எ போட் ஃபார் எ போட் அப்படிமாம். வங்காளக்காரனுக்கு வாவும் பாவும் ஒன்றாவே வரும். அதனால் அந்த நாட்டு பொதுமக்களோட கான்ஷியஸ்னஸ், பொதுமக்களுடைய பிரஜையில் போட்டுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம். எப்படி நம்ம நாட்டில் தாமரைக்கு முக்கியத்துவம் உண்டோ, நம்ம நாட்டில் காளமாட்டுக்கு முக்கியத்துவம் உண்டோ, அந்த மாதிரி அந்த நாட்டில் படகுக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு. அந்த மாதிரி இந்த கேரள நாட்டுக்கே வஞ்சி நாடு, இந்த லேண்ட் ஆஃப் போட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இப்போ ஜவஹர்லால் பிறந்த நாள் விழா நவம்பர் 14 அன்னைக்கு பெரிய பெரிய போட் ரேட், ஸ்னேக் போட்டுன்னு சொல்லி ஒரு போட்டு 100 அடி நீளம் இருக்கும். 200 பேர் உக்காந்துட்டு ரித்மிக்கா ஒன்றிணைந்த உணர்வோடு அந்த போட்டை செலுத்துவாங்க. அதை பார்க்கறதே ஒரு ஆனந்தமாக இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்ட் ரிதம். 200 பேர், ஆனால் ஒரு மனசு. அப்படி அந்த போட்டெல்லாம் போகும். அந்த ஸ்னேக் போட் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு டிராஃபின்னு பெரிய கோப்பையெல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு. கூகுளில் போய் பாருங்க. அதை இங்குதான் கோவிலின் தெய்வ சிலைகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. கோபுரத்தின் முதல் தளம் ஒரு அருங்காட்சியகம் போல சிற்ப சித்திரங்களுடன் காணப்படுகிறது. அந்த மாதிரி திருவாரூர் 1, மதுரை 2, நாகர்கோவில் நாகராஜா 3, இந்த மாதிரி கோவிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் அவ்வளோ பாதுகாப்பு இருக்காது, அந்த சேஃப்டி ரூமெல்லாம் இருக்காது. அதனால் அங்கே இருக்கிற ரொம்ப விலை உயர்ந்த அந்த சிற்பங்களை கொண்டு மாவட்டத்தில் உற்சவ விக்கிரக பாதுகாப்பு மையம்னே ஒரு மாவட்டத்துலேயும் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருப்பாங்க. வெளியிலேருந்து நல்ல தரிசனம் பண்ணலாம். திருச்செந்தூர் போனீங்கன்னாக்கா முருகனுக்கு வடக்கு பிரகாரத்தில் எவ்வளவு அந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், கட்டபொம்மன் வணங்கின அந்த ஜக்கமாரோட சிற்பங்கள்லாம் அங்கே இருக்குது. பார்த்தாலே அப்படியே வரலாறே நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். கிருஷ்ண லீலைகளும் தசாவதாரங்களும் ராமாயண மகாபாரத பாகவத சிற்பங்களும் செங்கல்லாலும் சுதை வேலையாலும் காட்டப்பட்டுள்ளன. சிவேலிபுரா என்ற இடத்தில் கோவில் சிற்பி தன் கருவிகளுடன் காட்டப்படுகிறார். ஒரு கோவிலை புரிஞ்சுக்கிறதுக்கு பல வழிகள் உண்டு. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு சிற்பத்துக்கு பக்கத்தில் ஒரு பேனா வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேனாவோட நீளம் 5 அங்குலம் அப்படின்னா அதை வச்சு இந்த சிற்பம் எவ்வளோ உயரம்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். அல்லது ஒரு கோபுர வாசலில் ஒரு மனிதனை நிற்க வச்சுருப்பாங்க. ஒரு மனிதனோட உயரம் 5 அடின்னா இந்த கோபுரம் எவ்வளோ உயரம்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். பை கம்பேரிசன் அந்த கோவிலை, அந்த சிற்பத்தை அளந்து பார்ப்பதற்கு பக்கத்தில் ஒரு பேனாவையோ ஒரு ஸ்கேலையோ வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு சிற்பியினுடைய வாழ்க்கையில் அவரோட மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியது. சுத்தியல், உளி, தராசு, அளவுகோல் இவற்றுடன் அவர் கோவில் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பயன்படுத்தினாயா இந்த கோயிலை நான் கட்டினேன் அப்படின்னு வச்சுருப்பாரு. அதுக்கே நம்ம நவராத்திரி விஜயதசமி அன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இந்த கோவில், இந்த இடம் இந்த கோவிலின் சிறப்பிடமாக கருதப்படுகிறது. 96 மீட்டர் நீளமும் 125 மீட்டர் அகலமும் 4 மீட்டர் உயரமும் கொண்டது. இவ்வமைப்பு ராமேஸ்வரத்தை நினைவூட்டுகிறது. ராமேஸ்வரம் கோவிலில் ஸ்ரீமான் ஐயப்பன் திருவிளக்கு பூஜை நடத்துறத எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து தினமலர் போட்டிருந்தான் பாருங்க. பார்க்குறவங்களாம் அசந்து போயிட்டாங்க. என்னப்பா, உங்கள் திருவிளக்கு பூஜையை விட
இந்த கோயிலுடைய அமைப்பே இவ்வளவு பிரமாதமா இருக்கேன் அப்படி. அந்த மாதிரி அந்த கோவிலில் உட்காந்துக்கிட்டு ஒரு 2500 அன்பர்கள், நம்ம விஜயராணியும் பாகியலட்சுமியும் ஐயப்பனும் கூப்பிட்டு அங்கே வந்து பூஜை பண்ணுற போது, நாகஜோதியும் அப்படி எல்லாரும் இந்த மக்களை திரட்டி பூஜை பண்ணுற போது பார்த்தா ஆஹா என்ன ஆனந்தம். அப்படி நம்ம கோவிலுடைய பிரகாரம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பிரகாரம் சில கோயிலுக்கு தான் உண்டு. திருவட்டாறு விஷ்ணு கோவிலுக்கு அந்த மாதிரி ஒன்று உண்டு, மதுரை கோவிலுக்கு உண்டு, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரர் கோவிலுடைய அந்த சின்ன உட்பிரகாரத்துக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. திருவனந்தபுரத்துக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு கோவிலுடைய அந்த கட்டமைப்பு பாருங்க. இந்த ரொமாரோலா அப்படிங்கிற அந்த நோபல் பரிசு பெற்ற அறிஞன் இருக்கானே, அவன் மதுரை கோபுரத்தை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டான். ஏதோ கேஷுவலா ஒரு தலாம் போட்டுட்டு உள்ள போற அந்த புற அமைப்புக்கு இவ்வளவு லட்சணமா, இவ்வளவு அழகா, எவ்வளவு நுணுக்கமா, எவ்வளவு சமர்ப்பண உணர்வா அப்படின்னா உள்ள இருக்கிற சாமியை இந்த மக்கள் எப்படி கொண்டாடி இருப்பாங்க. அப்ப மதுரை கோவிலின் கோபுர அமைப்பு அப்படின்னே அவர் ஒரு கொட்டை எழுதியிருக்கார். சிவேலிபுரத்தின் உட்புறத்தில் கிருஷ்ணரின் சேமந்தகமணி புதைக்கப்பட்டிருக்கிறது. உங்களெல்லாம் இருக்கும், ஜாம்பவானுக்கு சேமந்தகமணின்னு ஒரு மணி உண்டு. அதை கொடுத்தா அது இருக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு பாரம்னா அபவுட் 40 கிலோஸ் அது தங்கம் கொடுக்கும். அந்த சேமந்தகமணிய கிருஷ்ணர் திருடிட்டாருன்னு கிருஷ்ணர் பேர்ல ஒரு குற்றம் இருந்து, ஆகவே அப்புறம் அவர் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு தீர்மானம் பண்ணது. அந்த சேமந்தகமணிக்கு சொந்தமா இருந்த ஜாம்பவானுடைய மனைவி தான் ஜாம்பவத்தின்னு பேரு, கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிட்டார் என்று பெயர் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நினைத்த அளவுக்கு பொன் கொடுக்கிற அந்த சேமந்தகமணி இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருப்பதாக ஒரு நம்பிக்கை. எது உண்மையான சேமந்தகமணி? நம்ம மனசுதான். விலையே இல்லாத அமூல்ய, அதுக்கு ஈடும் இணையும் மற்ற சாட்சாத் பகவானையே நம்ம இதயத்துல ஹிருதி சர்வசிய விஷ்டித்தம், எல்லாருடைய இதயத்திலும் இறைவன் இருக்கின்றான். அந்த உணர்வை நமக்கு தருகின்ற நம்முடைய இதயத்தை விட பெரிய சேமந்தமணி உலகத்துல உண்டா? அதை விட பெரிய பொண்ணு உண்டா? இதைத்தானே சாந்தோக்கிய உபநிஷத்து அப்படி கொண்டாடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த இறைவனை போற்ற வேண்டும். நான் இந்த வாரம் இதை முடிச்சிடலான்னு பார்த்தேன். ரொம்ப விவரங்கள் சொல்ல வேண்டியிருந்ததுனால முடியலை. அடுத்த வாரத்தோட இந்த திருவனந்தபுரத்து பெருமாள் கோயிலுடைய வழிபாட்டு நெறிகளோட சொல்லி முடிச்சிடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலும் ஒத்துழைப்பினாலும் இந்த நல்ல காரியம் நடக்க வேண்டும். எல்லாருடைய இதயத்திலும் ஒளிகொண்டு இருக்கின்ற இறைவனை நமஸ்கரித்து ஸ்ரீராமகிருஷ்ண அஞ்சலி சொல்லி இன்றைய உரையை எழுதி செய்கிறோம். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி. ஸ்ரீராமகிருஷ்ணன்.